நம்ம பார்க்க போற கம்பெனி வந்து ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி கம்பெனியா தான் வந்து இருக்கு. இந்த ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி கம்பெனியோட Q2 ரிசல்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா வந்துருந்துச்சு. அண்ட் தென் இந்த கம்பெனியோட ரைட்ஸ் இஷ்யூமே வந்து ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா பாதி அமௌண்ட் தான் வந்து பே பண்ணிருக்கும். மீதி இருக்க பாதி அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா பே பண்ணாம தான் இருக்கும். அதுக்கான லாஸ்ட் டேட் வந்து என்னைக்கு வரும், அண்ட் தென் எப்போ வந்து இன்னொரு பேமெண்ட் வந்து எடுத்துப்பாங்க அப்படின்ற நிறைய கேள்வி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கேட்டுட்டே இருந்தீங்க. சோ நீங்க ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ஷேரை ரைட்ஸ் இஷ்யூல இருந்தே சரி, அண்ட் தென் நீங்க புதுசா ஒரு ஷேர் ஹோல்டரா கன்சிடர் பண்ண போறீங்கனாலும் சரி, அண்ட் தென் இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் ஃபோக்கஸ் என்ன, அண்ட் தென் இந்த கம்பெனியோட Q2 ரிசல்ட்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் டீடைலா வந்து பாத்திரலாம். ஏன்னா நிறைய பேரால வந்து பாத்தீங்கன்னா இது கவர் பண்ணப்படல. சோ இந்த ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ஷேரை பத்தி நிறைய பேரால கவர் பண்ணப்படல. அதை விட மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கம்பெனியோட Q2 ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஏர்னிங்ஸ் கால் ரிப்போர்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு. இங்க அது எல்லாமே நியூஸ் சேனல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா போடல. அதாவது இங்க Q2 ரிசல்ட்ஸ் வருது அப்படின்னும் போது அது மின்ட், எக்கனாமிக் டைம்ஸ் இந்த மாதிரியான பெரிய பெரிய ஆர்டிகல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. ஆனா அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் போடவே இல்லை. இந்த Q2 ரிசல்ட்ஸ் எல்லாமே இருந்தது அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் தான் நானே வந்து எடுத்தேன். சரி, ஓகே, இப்போ நம்ம டீடைலா வீடியோவில் வந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் அந்த ரைட்ஸ் இஷ்யூல இருக்க அந்த ஒரு கிளாரிபிகேஷன் வந்து கொடுத்துடலாம். இந்த கம்பெனியை பத்தி இது ஃபுல்லா தெரியாதவங்களுக்கும் நான் அப்படியே ஒரு டீடைலா ஒரு அனாலிசிஸ் வந்து சொல்லிடுறேன். இந்த கம்பெனி வந்து இங்க ஸ்மால் லோன்ஸ் தான் வந்து தருவாங்க. ஒரு 30,000 ரூபாயில இருந்து 80,000 வரைக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா லோன் வந்து தருவாங்க. அதுவும் வில்லேஜ் மக்களுக்கு மட்டும் தான் தருவாங்க. மெயினா விமனை ஃபோக்கஸ் பண்ணி தான் தருவாங்க. ஸோ இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடலே மைக்ரோ ஃபைனான்ஸ் லெண்டிங் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சோ இங்க எங்க பிரச்சனை கிரியேட் ஆகுது அப்படின்னா, ஒரு 1000 கோடி ரூபாய் லாஸ் வந்து ஃபேஸ் பண்றாங்க. 1000 கோடி ரூபாய் லாஸ் ஃபேஸ் பண்ண உடனே இது வந்து பினான்சியலா 2024 டு 25 இயர்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ் வந்து ஃபேஸ் பண்றாங்க. 1000 கோடி ரூபாய் லாஸ் ஃபேஸ் பண்ண உடனே ஒரு கம்பெனி இப்போ ஹெல்த்தியா ரன் ஆகணும் அப்படின்னா அந்த கம்பெனிட்ட அதிகமான கேஷ் வந்து இருக்கணும். சோ கேஷ் இல்லாம போச்சு அப்படின்னும் போது அந்த கம்பெனி ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி தான் இந்த கம்பெனியும் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ கேஷ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி கிட்ட கம்மியா இருந்துச்சு. சோ இதுக்கு எல்லாமே ரெக்டிஃபை பண்ணணுன்ற விதத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு 750 கோடி ரூபாய் இங்க வந்து ரைட்ஸ் இஷ்யூ வந்து திரட்டலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. சோ 750 கோடி ரூபாய் ரைட்ஸ் இஷ்யூ திரட்டினாங்க அப்படின்னா அது டைரக்டா அந்த கம்பெனி கிட்டே தான் வரும். சோ இந்த பிளான்ல வந்து பாத்தீங்கன்னா இறங்குறாங்க. அந்த 1000 கோடி ரூபாய் லாஸ் ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பிளான் வந்து இறங்குறாங்க. சோ 750 கோடி ரூபாய் ரைட்ஸ் இஷ்யூ வந்து நாங்க வந்து வாங்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா இங்க ஆக்சுவலா அந்த கம்பெனி வந்து ரைட்ஸ் இஷ்யூ வந்து வாங்கின அமௌண்ட் வந்து 400 கோடி ரூபாய் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ரைட்ஸ் இஷ்யூ டைம்ல வந்து போனதா ஒரு விஷயமா இருக்கு. சோ இப்போ ரைட்ஸ் இஷ்யூ நீங்க எல்லாம் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அது அந்த 400 கோடி ரூபாயில இருக்க அந்த ரைட்ஸ் இஷ்யூ தான் வந்து இருக்கு. டோட்டலா அவங்க ஆனா கலெக்ட் பண்ண போறேன்னு சொன்னது 750 கோடி ரூபாய் வந்து கலெக்ட் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா அவங்க 400 கோடி ரூபாய்க்கான ரைட்ஸ் இஷ்யூ தான் வந்து ஓப்பன் பண்ணாங்க. இது வந்து இந்த ஜூலை 15ஆம் தேதி இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்தாங்க. ஜூலை 24, 25ஆம் தேதி அதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து வச்சிருந்தாங்க. சோ அதுக்கப்புறமேட்டுக்கு ஆகஸ்ட் 1ல இருந்து ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரைக்கும் இங்க ரைட்ஸ் இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன்ல இருந்துச்சு. சோ இந்த ரைட்ஸ் இஷ்யூல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஜூலை 24ஆம் தேதி முன்னாடி வரைக்கும் யாரெல்லாம் ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்களோ அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரைட்ஸ் இஷ்யூல பார்ட்டிசிபேட் வந்து பண்ணிருக்கலாம். 41 ஷேருக்கு 10 ஷேர் வந்து பாத்தீங்கன்னா ரைட்ஸ் இஷ்யூ அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 41 ஷேர்ஸ் நீங்க வந்து இந்த ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடி நீங்க ஓன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 ஷேர் வந்து பாத்தீங்கன்னா ரைட்ஸ் இஷ்யூல நீங்க வந்து வாங்கிக்கலாம் அப்படின்றதா அதுல இந்த பிளானா வந்து இருந்துச்சு. சரி, ஓகே, இப்ப நான் 41 ஷேரே வச்சிடல, நான் வந்து 10 ஷேர் இல்ல 20 ஷேர் தான் வச்சிருக்கேன் அப்படின்னா அவங்களுமே எலிஜிபிள் தான். பட் ஆனா அது ஃபிராக்ஷனல் அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ் வந்து எலிஜிபிளா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் 10 டிவைடட் பை 41 போட்டு நீங்க எவ்வளவு ஷேர்ஸ் வச்சிருந்தீங்களோ அதை வந்து பாத்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 10 டிவைடட் பை 41 இன்டூ போட்டு ஒரு 10 ஷேர் வச்சிருக்கீங்கன்னா 10 போட்டீங்க அப்படின்னா 2.4 ஷேர்ஸ் வந்து வரும். அதுல 0.4 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபிராக்ஷனல் ஷேர்ஸ் எதுவுமே கிடைக்காது. மீதி இருக்க 2 ஷேர்ஸ்க்கு நீங்க வந்து ரைட்ஸ் இஷ்யூ அப்ளை பண்ணிருக்க முடியும். சோ இதுதான் பாஸ்ட்ல நடந்த விஷயமா வந்து இருக்கு. இதை நான் டீடைல்டாவே அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வீடியோ வந்து போட்டிருந்தேன். சரி, ஓகே, இப்படிதான் ரைட்ஸ் இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணிருக்கோம். இதுக்கான ரெக்கார்ட் டேட்டும் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சு. அண்ட் தென் பேமெண்ட் டேட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் 115 ரூபாய் வந்து பண்ணிருப்பீங்க. பட் ஆனா இந்த கம்பெனி ஆக்சுவலா வந்து இங்க ரைட்ஸ் இஷ்யூ கொடுத்த அமௌண்ட் வந்து 230 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ரைட்ஸ் இஷ்யூ வந்து கொடுத்தாங்க. அப்ப இந்த கம்பெனியோட பிரைஸ் வந்து 300 ரூபாயில இருந்தது. பட் ஆனா ரைட்ஸ் இஷ்யூ கொடுத்தது வந்து 230 ரூபாய் வந்து கொடுத்தாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா டீசென்டான பிரைஸா வந்து இருந்தது. பட் ஆனா இப்போ இந்த கம்பெனி 240 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. சோ இப்போ இந்த ரைட்ஸ் இஷ்யூவை பார்க்கும்போது கொஞ்சம் நம்ம ரைட்ஸ் இஷ்யூல தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து தோண செய்யும். ஏன் அப்படின்னா 300 ரூபாய்க்கு இருக்கும்போது ரைட்ஸ் இஷ்யூ 230 ரூபாய்க்கு அப்ளை பண்ணும்போது பெட்டரா வந்து இருந்திருக்கும். பட் ஆனா இப்போ 240 ரூபாய் தான் இருக்க ஷேர் பிரைஸ். பட் ஆனா நம்ம 230 ரூபாய் கொடுத்து இந்த ரைட்ஸ் இஷ்யூ அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணலாம். சோ இதெல்லாம் தோணினாலும் பிரச்சனை கிடையாது. இந்த கம்பெனியோட பிசினஸ் பெர்ஃபார்மன்ஸ்ல என்ன இதெல்லாம் சொல்லிடுறேன். சோ அதுக்கப்புறமேட்டுக்கா நீங்க டிசைட் பண்ணீங்க என்ன இதெல்லாம் சொல்லிட்டு. சரி, ஓகே, இங்க ரைட்ஸ் இஷ்யூனா என்னன்னு புரியாதவங்களுக்கு சிம்பிளா என்ன அப்படின்னா, இங்க ஒரு கம்பெனி ரைட்ஸ் இஷ்யூ வராங்கன்னும் போது அந்த கம்பெனிக்கு வந்து அதிகமான லாசஸோ இல்ல அப்படின்னா அந்த கம்பெனி ஏதாவது புதுசா என்ன ஃபண்ட் ரைஸ் பண்ணி இங்க பிளான் வந்து பாத்தீங்கன்னா புது புது எக்ஸ்பென்ஷன்ஸ் பிளான் வந்து என்ன போட்டுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு NBFC கம்பெனியா இருக்கு. சோ இவங்க வந்து அதிகமான லோன்ஸ் வந்து தர போறோம். அண்ட் தென் எங்களோட அசெட் குவாலிட்டி கொஞ்சம் வந்து வீக்கா இருக்கு. சோ அதனால வந்து உங்ககிட்ட நான் காசு வாங்கிக்கிறேன். ஏற்கனவே இருக்க எக்ஸிஸ்டிங்கான ஷேர் ஹோல்டர்ஸ். சோ இங்க யாரெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஷேர் வந்து ஓன் பண்றாங்களோ அவங்க கிட்ட தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. சோ இங்க நான் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தில இன்வெஸ்டரா இருக்கேன் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் இங்க ரைட்ஸ் இஷ்யூ வந்து கேட்கறது உங்ககிட்ட தான் வந்து கேட்பாங்க. சோ இங்க மார்க்கெட் பிரைஸ் 300 ரூபாயில இருக்கு. நாங்க வந்து ஒரு 400 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா திரட்டுற பிளான் இருக்கும். சோ நீங்க வந்து இதுக்கான ரைட்ஸ் இஷ்யூ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. உங்களுக்கு எங்க கம்பெனியோட ஷேர் வந்து டீப்பான ஒரு டிஸ்கவுண்ட் வந்து தரும். 300 ரூபாயில இருக்கு ஷேர் பிரைஸ், நீங்க 230 ரூபாய்க்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரைட்ஸ் இஷ்யூ அப்ளை பண்ணி எங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த மணி வந்து தேவைப்படுது, அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க. சோ இதுதான் ரைட்ஸ் இஷ்யூன்றது. சரி, ஓகே, இப்போ நம்ம ரைட்ஸ் இஷ்யூ வந்து பார்த்தாச்சு. அண்ட் தென் நம்ம எவ்வளவு பிடிச்சிருப்பாங்கன்றதையும் பார்த்தாச்சு.
அண்ட் தென் இதெல்லாம் முன்னாடி நடந்த ஒரு விஷயமா இருக்கு. இப்போ நீங்க ரைட்ஸ் இஷ்யூ அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கான டேட்டா என்ன அப்படின்னா மார்ச் 2027 வரைக்குமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைம் லிமிட் வந்து இருக்கு. இந்த டைம் லைனுக்குள்ள உங்ககிட்ட அந்த கலெக்ட் பண்ண வேண்டிய 115 ரூபாவை எப்போ வேணாலும் கலெக்ட் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 115 ரூபாய் கொடுத்து நீங்க ரைட் இஷ்யூ வந்து அப்ளை பண்ணிருப்பீங்க. மீதி இருக்கிற 115 ரூபாய் வந்து இங்க மார்ச் 2027க்குள்ள எப்ப வேணாலும் உங்களுக்கு தேவை அப்படின்னா வாங்கிப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது இன்பிட்வீன் டைம்லயா இருக்கலாம், இல்ல அப்படின்னா அந்த மார்ச் 2027 அன்னைக்கு கூட அவங்க வந்து வாங்கலாம். ஸோ இதுக்கான எக்ஸாக்ட் டேட் வந்து சொல்ல, பட் ஆனா டைம் லைன் வந்து இந்த டைம் லைன் வந்து இருக்கு. ஸோ நீங்க எங்க கம்பெனி கிட்ட 230 ரூபாவும் ஃபுல்லா வந்து தர வேணா, பார்ட்லி பெய்டா வந்து நீங்க வந்து தரலாம். ஒரு 115 ரூபாய் முன்னாடியும் அதை வந்து கொடுத்து அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க. மீதி இருக்க 115 ரூபாய் இந்த டெட்லைன் வந்து இருக்கு. ஸோ இங்க பேலன்ஸ் இருக்க டெட்லைனுக்குள்ள உங்ககிட்ட அந்த 115 ரூபாய் வந்து கண்டிப்பா வந்து வாங்கிடுவாங்க. பட் ஆனா நம்ம ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சணும், இந்த கம்பெனி டோட்டலா இங்க ஃபண்ட் ரைஸ் பண்ற பிளான்ல வந்து இறங்குனது 750 கோடி ரூபாய். பட் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ரைட் இஷ்யூ போடுறது 400 கோடி ரூபாய். அதுலேயே ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த அமௌண்ட் தான் வந்து வாங்கியிருக்காங்க. 200 கோடி ரூபாய் தான் வந்து வாங்கியிருக்காங்க. மீதி இருக்க 200 கோடி ரூபாய் இன்னும் லேட்டரானா தான் வந்து வாங்க போற பிளான்ல வந்து இருக்காங்க. இதுக்குள்ளேயே மீதி அவங்களுக்கு அமௌண்ட் தேவை அப்படின்னா மீதி அந்த 350 கோடி ரூபாய் வந்து வாங்க போறதா சொல்லியிருந்தாங்க. அதுக்குமே ரைட் இஷ்யூ வந்து போடுறதா இருந்தாலும் போடுவாங்க. ஸோ அதுக்குமே பாசிபிலிட்டிஸ் அதிகமாக தான் வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த ரைட்ஸ் இஷ்யூ பத்தி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இதுக்கு வரைக்கும் நீங்க ஷேர் வந்து ஓன் பண்ணல அப்படின்னா நீங்களா ரைட்ஸ் இஷ்யூல அந்த பார்ட்டிசிபேட் வந்து பண்ண முடியாது. மீதி இருக்க அந்த 115 ரூபாய் சொல்லியிருக்காங்க, அதுல வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ண முடியாது. ஏற்கனவே அந்த ரைட்ஸ் இஷ்யூல பார்ட்டிசிபேட் பண்ணவங்களால மட்டும் தான் பார்ட்டிசிபேட் வந்து பண்ண முடியும். ஏற்கனவே நீங்க ஷேர் ஹோல்டரா இருந்தாலுமே ரைட்ஸ் இஷ்யூல பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னா இந்த ரைட்ஸ் இஷ்யூல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் இதுல இருக்க டேட்டாவா வந்து இருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட நெக்ஸ்ட் ஃபர்தர் அப்டேட் வந்து பார்ப்போம். அதுதான் இந்த Q2 ரிசல்ட்ஸ் பத்தி பாக்குறது. இந்த கம்பெனியோட Q2 ரிசல்ட்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த Q2 ரிசல்ட்ஸ்ல அவுட்லைனா வந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த கம்பெனி லாசஸ் வந்து ஹெவியா ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தா டர்ன் ஓவர் வந்து ஆகிட்டு வராங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. சரி, ஓகே. இப்போ ஒரு மெட்ரிக்ஸ் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்பர்ஸ்மெண்ட்ஸ், அதாவது இந்த கம்பெனி லோன்ஸ்லாம் வந்து தர அமௌண்ட். ஸோ இங்க டிஸ்பர்ஸ்மெண்ட்ஸா வந்து வரும்போது 934 கோடி ரூபாய் வந்து பார்த்தா இங்க லோனா வந்து தந்திருக்காங்க. ஸோ 934 கோடி ரூபாய்னா 934 crores வந்து பார்த்தீங்கன்னா இங்க லோனா வந்து தந்திருக்காங்க. இது போன குவார்டர்ல வந்து எவ்வளவு தந்திருந்தாங்க அப்படின்னா 280 கோடி ரூபாய் தான் வந்து லோனா வந்து தந்திருந்தாங்க. பட் ஆனா இப்ப தரது 934 கோடி ரூபாய். சோ 3.3 மடங்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா லோன்ஸ் வந்து தந்திருக்காங்க. இந்த அக்டோபர் மந்த் வந்து 350 கோடி ரூபாய் லோன் கொடுக்கற போறதுக்கு நீங்க எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இங்க 930 கோடி ரூபாய் லோன் தராங்கல்ல, சோ இதுல அதிகமா லோன் தந்தது வந்து 22% வந்து புது கஸ்டமர்ஸ்க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா லோன் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் தென் இந்த லோன் தரது எல்லாமே சின்ன சின்ன ஆட்களுக்கு தானே வந்து தராங்க. அதாவது 30,000 ரூபாயில இருந்து நம்ம சொன்ன மாதிரி 80,000 ரூபாய் வரைக்கும் தான் தந்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ அதுக்கான டிக்கெட் ரேட் வந்து அதிகமாக்கி 98,000 ரூபாய் வரைக்கும் தர ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது 1 லட்ச ரூபாய் கிட்ட வரைக்கும் இப்போ வந்து லோன் வந்து அதிகமா தந்திருக்காங்க அப்படின்றது தெரியுது. கலெக்ஷன் எஃபிஷியன்சியா வந்து பார்க்கும்போது, அதாவது லோன் நம்ம கொடுத்ததை கலெக்ஷன் வந்து பண்ணணும். ஸோ இங்க தானே அந்த கம்பெனி பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ கலெக்ஷன் எஃபிஷியன்சியா வந்து பார்க்கும்போது இங்க Q1ல பார்க்கும்போது 97% வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ Q2ல பார்க்கும்போது 98.8% வந்து மெயின்டைன் பண்றாங்க. அப்படின்னா இங்க போன Q1ல வந்து பார்க்கும்போது 100 ரூபா வந்து கொடுத்தாங்க அப்படின்னா 97 ரூபா தான் கலெக்ட் பண்ணிட்டு வந்தாங்க. 3 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கைவிட்டாங்க. இப்போ இந்த Q2ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்க 100 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா 99 ரூபா வரைக்கும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. மீதி இருக்க 1 ரூபாய் தான் வந்து விட்டுறதா வந்து சொல்றாங்க. இன்னும் எக்ஸ்பெஷலா வந்து சொல்லணும் அப்படின்னா இப்போ புது லோன்ஸ்லாம் வந்து தந்திருக்காங்கல்ல, இந்த லோன்ஸ்ல வந்து பார்க்கும்போது 99.9% வந்து பார்த்தீங்கன்னா லோனை ரிட்ரை வந்து பண்ணிட்டு தான் வந்து சொல்றாங்க. அதாவது கலெக்ஷன் எஃபிஷியன்சி சூப்பரா இருக்கதா வந்து சொல்றாங்க. டோட்டலா இவங்க கொடுத்த லோன் வந்து 1,80,000 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூ அமௌண்ட் வந்து இருந்தது. ஸோ அந்த 1,80,000 பேர்கிட்ட இந்த டியூ அமௌண்ட்ல 124 பேர்கிட்ட தான் இவங்களால வாங்க முடியாம போச்சு. மீதி இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா டியூ அமௌண்ட் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ கலெக்ஷன் எஃபிஷியன்சி இந்த அளவுக்கு சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு இருக்கு. ஏற்கனவே பெண்டிங்கா இருக்கிற லோன்ஸ் எல்லாம் ரிகவரி பண்றாங்களா அப்படின்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து 48 கோடி ரூபாய் பெண்டிங்கான லோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்க கேதர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த லாஸ்ட் 90 நாள்ல, அதாவது இந்த Q2ல வந்து நடந்த ஒரு விஷயமா இருக்கு. போன Q1லயுமே ஒரு 40 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா லோன் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கொடுத்த அந்த டியூ பெண்டிங்ல இருக்க லோன்ஸ் வந்து இங்க வந்து ரிட்ரை வந்து பண்ணிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் டியூவே கொடுக்காம இருந்தவங்க கிட்ட 40 கோடி ரூபாய் போன குவார்டர்ல வாங்கியிருக்காங்க. இப்போ 48 கோடி ரூபாய் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இதுக்கு அவங்க வந்து இந்த பஞ்சாயத்து மூலமா வந்து பார்த்தீங்கன்னா பண்றது, அந்த நீங்க கோர்ட் கிட்ட போயிட்டு இவங்க லோன் வந்து சப்மிட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு விஷயங்களை பண்றது, அண்ட் தென் கால்ஸ் மூலமாவும் அண்ட் தென் டிஜிட்டல் SMS மூலமாவும் நீங்க வந்து லோன் தரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் இந்த 48 கோடி ரூபாய் லோன் வந்து பெண்டிங்ல இருக்கிறத திரும்ப வந்து வாங்கியிருக்காங்க. இந்த கம்பெனி காஸ்ட் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க, அதன் எப்படி எஃபிஷியன்சியா மூவ் பண்றாங்க அப்படின்னா 101 பிரான்ச்சஸ் வந்து ஏற்கனவே க்ளோஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம், இல்ல அப்படின்னா மெர்ஜ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அதாவது 2 பிரான்ச் இருக்கு அப்படின்னா அது ரெண்டுத்தையும் ஒன்னா மெர்ஜ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம், இல்ல அப்படின்னா ஒரு பிரான்ச் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி கூட நீங்க வச்சுக்கலாம். ஸோ இங்க 101 பிரான்ச்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க க்ளோஸோ இல்ல அப்படின்னா மெர்ஜோ வந்து பண்ணி விட்டாங்க. ஸோ இதனால இந்த இடத்துல ஆபரேஷன் எஃபிஷியன்சி வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் கம்மியா தேவைப்படும். ஸோ அதனால அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட் வந்து இவங்களுக்கு மிச்சமாகும். ஸோ இந்த மாதிரி 101 பிரான்ச்சுக்கான செலவு வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்ணியிருக்காங்க. ரெண்டாவதா இங்க 17,000 எம்ப்ளாய்க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப ஆக்சுவலா இருக்க எம்ப்ளாயிஸ் வந்து 13,400 எம்ப்ளாய் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. சோ இருந்த எம்ப்ளாயிஸ் எல்லாருமே நிறைய பேர் வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்றத உண்மையா வந்து இருக்கு. 4,000 எம்ப்ளாயிஸ் வந்து பாத்தீங்கன்னா கவுண்ட் வந்து டிராப் ஆயிருக்கு. இது எதுக்காக பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் அண்ட் தென் பெட்டர் லோன் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் எங்களுக்கு வந்து தேவை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க.
ஸோ இந்த ஒரு Q2 ரிசல்ட்ஸை சம்மரியா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்பெனி டிஸ்பர்ஸ்மெண்ட்ஸ் அதாவது லோன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தது போன வருஷமும் இந்த வருஷமும் கம்பேர் பண்ணும்போது போன வருஷம் 1500 கோடி ரூபாய் கொடுத்தாங்க இதே குவார்டர்ல. பட் ஆனா இந்த வருஷம் கொடுத்தது 934 கோடி ரூபாய் தான். பட் ஆனா போன குவார்டர்ல கொடுத்தது 200 சில்லற கோடி ரூபாய் தான் கொடுத்திருக்காங்க. 280 கோடி ரூபாய் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த கிராஃப் வந்து நான் போடுறேன், அப்படியே நீங்க வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. சோ இயர் ஆன் இயர்ல இந்த டிஸ்பர்ஸ்மெண்ட்ஸ் அதாவது லோன் கொடுக்கறதே வந்து பாத்தீங்கன்னா டிராப்ல தான் வந்து இருக்கு. ஒரு 38% வந்து டிராப்ல தான் வந்து இருக்கு. அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அது நம்ம பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் லோன் வந்து மேனேஜ் பண்ணது போன வருஷம் வந்து பார்க்கும்போது 10,000 சில்லற கோடி ரூபாய் வந்து வச்சிருந்தாங்க. இப்ப 4,000 சில்லற கோடி ரூபாய் தான் வச்சிருக்காங்க. இதுமே இயர் ஆன் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா டிராப் தான். பட் ஆனா போன குவார்டருக்கும் இந்த குவார்டருக்கும் எல்லாமே ரிசல்ட்ஸ் வந்து பார்க்கும்போது பெட்டரா தான் வந்து இருக்கு. பட் ஆனா போன வருஷம் Q2க்கும் இந்த வருஷம் Q2க்கும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவா தான் வந்து இருக்கு. டோட்டல் இன்கமுமே நெகட்டிவா தான் வந்து இருக்கு. அந்த அமௌண்ட் வந்து நீங்களே வந்து செக் பண்ணி பாருங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமுமே இங்க வந்து கம்மியா தான் வந்து ஆகியிருக்காங்க. அதே மாதிரி இங்க நெட் ப்ராஃபிட்டா வந்து வரும்போது இவங்க ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணல, லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா வந்து மேக் பண்றாங்க. போன வருஷம் எவ்வளவு லாஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 216 கோடி ரூபாய் லாஸ் வந்து ஃபேஸ் பண்ணாங்க. இப்ப லாஸ் வந்து இருக்கிற அமௌண்ட் வந்து 240 கோடி ரூபாய் வந்து லாஸ் வந்து ஃபேஸ் பண்றாங்க. 240 கோடி ரூபாய் இப்ப போன வருஷத்தோட பினான்சியல் இயர் Q2ல வந்து 210 கோடி ரூபாய், போன Q1 வந்து பார்க்கும்போது 300 சில்லற கோடி ரூபாய்க்கு லாஸ் வந்து ஃபேஸ் பண்ணிருக்காங்க. கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏ பொறுத்தளவுல இயர் ஆன் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் வந்து இல்ல. பட் ஆனா போன குவார்டருக்கு இந்த குவார்டருக்கும் கம்பேர் பண்ணும்போது என்பிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைட்டா ஏறி இருக்கு. இப்போ கிராஸ் என்பியும் சரி நெட் என்பியும் சரி கொஞ்சம் அசெட் குவாலிட்டி வந்து போன குவார்டருக்கு இந்த குவார்டருக்கு வீக்கா இருக்கு. போன வருஷம் Q2க்கும் இந்த வருஷம் Q2க்கும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டேபிளா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த கம்பெனி அதிகமா வந்து கடன் வந்து தராங்க, புது புது ஆட்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடன் வந்து தராங்க அப்படின்லாம் நல்லாவே வந்து தெரியுது. சோ இது எல்லாமே இந்த Q2 ரிசல்ட்ஸ்ல இருக்க விஷயமா இருக்கு. இப்ப நம்ம ஃபியூச்சர் ஃபோக்கஸ் உள்ள போவோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கம்பெனியோட அந்த கான்ஃபரன்ஸ் கால் ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதாவது இங்க இன்வெஸ்டர்ஸா இருக்க எல்லாருமே கேள்வி வந்து அந்த கம்பெனியோட சிஇஓ கிட்ட கேட்டதுக்கு அவர் என்ன ஆன்சர் சொன்னாரு அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நானே இது வந்து பாத்தீங்கன்னா நேத்து தான் வந்து உட்காந்து ஃபுல்லா கேட்டேன். ஒரு 45 நிமிஷம் ஆடியோ வந்து இது. சரி ஓகே அவர் என்னதான் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். இதுல வந்து ஒரு டாப் 5 ஹைலைட்ஸ் மட்டும் நம்ம வந்து பாத்துடலாம். இதுல கேள்வி கேட்டவங்க எல்லாருமே இங்க இன்வெஸ்டர்ஸ் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, சோ அந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் தான் இவங்க கிட்ட கேள்வி வந்து கேட்டது. இதுக்கு ஆன்சர் கொடுத்தது யாரு அப்படின்னா இந்த கம்பெனியோட சிஎஃப்ஓ அண்ட் தென் இன்டர்ம் சிஇஓவா இருக்கிற ஆஷிஷ் தமானி அப்படின்றவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேள்வியா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பினான்சியலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப ஸ்டெபிலிட்டி கம்மியா வந்து இருக்கீங்க, அதிகமா கடன் வந்து வாங்கியிருக்கீங்க. சோ பினான்சியலா என்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தர போறீங்க, அதிகமான கடன் வச்சிருக்கீங்களா, இதுக்கு என்ன மாதிரியான பிளான் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இதுக்கு இவங்க என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க அப்படின்னா நாங்க இப்ப அதிகமான லோன் வந்து பாத்தீங்கன்னா தரதை நீங்களே வந்து பாக்குறீங்க. சோ அதிகமான லோன் வந்து தரோம். அண்ட் தென் நாங்க வந்து ரைட்ஸ் இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருக்கிட்டையும் வாங்கியிருந்தோம், அதுவுமே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சோ இங்க ரைட்ஸ் இஷ்யூ மூலமா எங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா காசு வந்து வருது. எஸ் நாங்க வந்து பாத்தீங்கன்னா லாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் பண்றோம். பட் ஆனாலுமே நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், எங்க கம்பெனி கிட்ட இப்போ இன்டர்னலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டார்கெட் இருக்கும். அதாவது இந்த அமௌண்ட் இருந்தது அப்படின்னா நம்மளால சர்வே பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ஒரு டார்கெட் இருக்கும். அந்த மாதிரி அமௌண்ட்லயே நாங்க 2.5ல இருந்து 3 மடங்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்ககிட்ட அதிகமாவே கேஷ் வந்து இருக்கு. அதாவது இந்த கம்பெனி ரன் பண்றதுக்கு ஒரு 1000 கோடி ரூபாய் தேவை அப்படின்னா 2500 இருந்து 3000 கோடி ரூபாய் ஏற்கனவே கையில வந்து இருக்கிறதா வந்து சொல்றாங்க. சோ இங்க பினான்சியல் ஸ்டெபிலிட்டியா பார்க்கும்போது நாங்க சூப்பரா தான் வந்து இருக்கோம். அண்ட் தென் நீங்க கேட்ட செகண்ட் கேள்வியான கடனை திரும்ப ரீபேமெண்ட் பண்ண முடியுமா உங்களுக்கு அப்படின்ற மாதிரியான கேள்விக்கு ஆன்சர் வந்து என்கிட்ட அதிகமான காசு தானே வந்து இருக்கு. சோ எங்களால கடனை வந்து திரும்ப ரீபேமெண்ட் பண்ணிட முடியும். அந்த டெப்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துக்குமே எங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா மணி வந்து இருக்கு. அதனால பினான்சியல் வைஸ் எந்த ஒரியும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா growth மொமெண்டமா பார்க்கும்போது சரி அதிகமா டிஸ்பர்ஸ்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்கீங்களா, இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதாவது நீங்க இதுக்கு முன்னாடி குவார்டர்ல பண்ணது 280 கோடி ரூபாய் தான் லோனா வந்து கொடுத்திருக்கீங்க. இப்ப சடனா வந்து பாத்தீங்க அப்படின்னா 930 crores வந்து பாத்தீங்கன்னா லோனா வந்து கொடுத்திருக்கீங்க. இதுக்கான ரீசன் என்ன, நம்பர்ஸா வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறதுக்காக கொடுத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அவங்க என்ன ஆன்சர் சொல்றாங்க அப்படின்னா நாங்க இங்க நம்பர்ஸ் அதிகமா லோன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்றத காட்டுறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நாங்க பண்ணல. எங்களோட அசெட் குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ற விதத்துல தான் நாங்க வந்து பண்ணிருக்கோம். அந்த லோன் குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ற விதத்துல தான் நாங்க வந்து லோன் வந்து கொடுத்திருக்கோம். அதுலயுமே இங்க யார் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லோன் திரும்ப ரீபேமெண்ட் பண்ணுவாங்களோ அவங்கள செலக்டிவா பார்த்து தான் வந்து கொடுக்குறோம். சோ பேட் லோன்ஸ் வராத அளவுக்கு தான் நாங்க வந்து பார்த்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இது ஃபுல்லாவே நம்பர்ஸ்க்காக கிடையாது, எங்களோட லோன் குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் பண்ற விதமா தான் வந்து இருக்கு. அண்ட் தென் எங்களோட பிளான்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா 500 கோடி ரூபாய்க்கு மேல ஒரு மந்த்தும் வந்து பாத்தீங்கன்னா லோன் வந்து தரணும். அதான் எங்களோட பிளான். இப்ப இந்த கரண்ட் குவார்டர்ல பார்க்கும்போது இந்த Q2ல வந்து பார்க்கும்போது Q3ல வந்து 750 கோடி ரூபாய்க்கு மேல ஒரு மந்த்தும் வந்து பாத்தீங்கன்னா லோன் வந்து தரணும். சோ இதுதான் எங்களோட பிளானா வந்து இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நாங்க வந்து மூவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி ஓகே இவ்வளவு லோன் வந்து தரீங்கல்ல, இதோட லோன் குவாலிட்டி வந்து எப்படி இருக்கு, கிரெடிட் காஸ்ட் வந்து பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதாவது நீங்க லோன் வந்து இவ்வளவு தரீங்களா, அதெல்லாம் ரீபேமெண்ட் வந்து பண்ணிடுவாங்களா, ஏற்கனவே அந்த பிரச்சனை தானே போயிட்டு இருக்கு உங்க சைட்ல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதுக்கு இவர் என்ன ஆன்சர் சொல்றாரு அப்படின்னா 100% ரீபேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப போயிட்டு இருக்கு. சோ அது இங்க மேக்ஸிமம் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ இங்க டிஃபால்ட்டா போறதுக்கான சான்சஸ் வந்து நாங்க லெஸ் பண்ற விதத்துல தான் இந்த லோன் குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது பேட் லோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தராம இங்க குட் குவாலிட்டியான லோன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா தந்துகிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்த கேள்வி இவங்க கேட்கறது என்னவா இருக்கு அப்படின்னா இங்க ஸ்ட்ரிக்டான கிரெடிட் ரூல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மெயின்டைன் பண்றீங்க, இதனால உங்க கம்பெனிக்கு பிரச்சனை வந்து வராதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னா இங்க 100 பேர் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து போடுறாங்க. அதாவது லோன் வந்து எனக்கு தேவைன்னு சொல்லி 100 பேர் அப்ளிகேஷன்ஸ் போடுறாங்க அப்படின்னா அதுல 80% ஆஃப் த லோன்ஸ் வந்து இவங்க ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க.
மீதி இருக்க 20% தான் லோன் வந்து தராங்க. சோ இந்த மாதிரி நீங்க பண்றதுனால இது உங்க கம்பெனிக்கு பிரச்சனையா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கான ஆன்சர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க ஏன் அந்த 80% ஆஃப் த லோன் வந்து ரிஜெக்ட் பண்றோம் அப்படின்னா, அவங்களால லோன் வந்து திரும்ப ரீபேமெண்ட் பண்ண முடியாம போற ஒரு ரீசனா வந்து இருக்கு. அண்ட் தென் இங்க ஆர்பிஐ ரூல்ஸ் படி இங்க கிரெடிட் ரூல்ஸ்லாம் வந்து பார்த்தா ஒன்று மெயின்டைன் பண்ணணும். மேபி நாங்க அதை ஈஸியர் பண்ணி கூட நாங்க கொடுக்கலாம். பட் கொடுத்தோம் அப்படின்னா எங்களோட அசெட் குவாலிட்டி இது வந்து பிரச்சனையா வந்து இருக்கும். சோ அந்த ஒரு ரீசனால இங்க யார் யாரெல்லாம் லோன் தர முடியுமோ அவங்களோட அப்ளிகேஷன்ஸ் மட்டும் தான் நாங்க எடுத்துக்கிறோம். புது புது அப்ளிகேஷன்ஸ் எடுத்துக்கிறோம். மீதி இருக்க ஆட்களுக்கு நாங்க எடுத்துக்க மாட்டோம். ஸ்ட்ரிக்டா தான் வந்து பார்த்தா மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் கேள்வியே என்ன அப்படின்னா, நிறைய ரைட் ஆஃப்ஸ் வந்து போயிட்டே இருக்கு. அப்புறம் கிளீன் அப் காஸ்ட் வந்து பார்த்தா ஏறிக்கிட்டே இருக்கு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சோ இது என்ன அப்படின்னு சொல்லி சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா, இந்த கம்பெனி ப்ரொவிஷன்ஸா வந்து பார்த்தா அமௌண்ட் எடுத்து ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஸோ ப்ரொவிஷன்ஸ் போது மேபி வந்து பார்த்தீங்கன்னா பேட் லோன்ஸ் வந்து போச்சு அப்படின்னா அந்த டைம்ல ப்ரொவிஷன்ஸ்ல வச்சிருக்க அமௌண்ட் வந்து எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. இதுதான் ப்ரொவிஷன். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 86 கோடி ரூபாய் தனியா எடுத்து வச்சிருக்காங்க. இது வந்து டெக்னிக்கல் ப்ரொவிஷன்ஸா வந்து எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ 86 கோடி ரூபாய் டெக்னிக்கல் ப்ரொவிஷன்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்காங்க. அண்ட் தென் இந்த கம்பெனியுமே வந்து ஒரு 418 கோடி ரூபாய்க்கு ரேட் ஆஃப் வந்து பண்ற பிளான்ல வந்து இறங்கிருக்காங்க. ஸோ டோட்டலா 418 கோடி ரூபாய் ரேட் ஆஃப் வந்து பண்ற பிளான்ல இறங்கிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இங்க ஷார்ட் டேர்ம்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க பிரஷர் வந்து எடுத்துக்கிறோம். அதாவது எங்க சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த லோன் குவாலிட்டியில பிரச்சனை இருக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த நீங்க ப்ரொவிஷன்ஸ் வந்து அதிகமா போறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம்ல பிரஷர் வந்து நாங்களே வந்து எடுத்துக்கிறோம். ஸோ ப்ரொவிஷன்ஸ் வந்து பார்த்தா அதிகமாகட்டும், அதுக்கேற்ற நாங்க மெயின்டைன் பண்ணிக்கிறோம். எங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாவே இங்க ஷார்ட் டேர்ம்ல லாங் டேர்ம் ஃபோக்கஸா தான் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ இது சிம்பிளா என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இங்க பேட் லோன்ஸ் வந்து பார்த்தா அதிகமா இருக்கும். ஸோ அந்த பேட் லோன்ஸ் எல்லாமே ரைட் ஆஃப் பண்ற விதத்துல தான் அந்த 418 கோடி ரூபாய் வந்து வரும். ஸோ அந்த 418 கோடி ரூபாய் இங்க பேட் லோன்ஸ் வந்து ரைட் ஆஃப் பண்ண வருது அப்படின்னா, எந்த அளவுக்கு இவங்களோட பேலன்ஸ் ஷீட்டை கிளீன் பண்ண முடியுமா கிளீன் பண்ணிடுவாங்க. அதாவது பேட் லோன்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுவாங்க. ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கிளீனான புக் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு லோன்ஸ் எல்லாமே சேர்றது பிளஸ் தான் வந்து இருக்கும். ஸோ இந்த பேட் லோன்ஸ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தேக்கிக்கிட்டே வச்சுட்டு போக வேணாம், அதை வந்து கிளீன் பண்ணணும் அப்படின்ற பிளான்ல வந்து இறங்கிருக்காங்க அப்படின்றது நல்லாவே வந்து தெரியுது. ஸோ இதுதான் இந்த கான்ஃபரன்ஸ்ல இவங்க பேசின விஷயமா வந்திருக்கு. நிறைய விஷயம் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. நான் இந்த 5 விஷயத்தை மட்டும் ஹைலைட் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். இதை தாண்டி நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டே இருந்தாங்க. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயத்த உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட் இருக்கு அப்படின்னா திரும்ப இந்த வீடியோ வந்து பாருங்க. இல்ல நீங்க ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ஷேர் வந்து கன்சிடர் பண்ண போறீங்க அப்படின்னா கூட திரும்ப இந்த வீடியோ வந்து பாருங்க. அவங்க ஃபியூச்சர் ஃபோக்கஸ் என்ன, ஃபியூச்சர் ரிசல்ட்ஸ் வந்து இப்போ எப்படி போய்கிட்டு இருக்கு, அண்ட் தென் இந்த கம்பெனியோட அந்த ரைட்ஸ் இஷ்யூ பத்தி உங்களுக்கு டவுட் இருந்துச்சாலும் நீங்க திரும்ப வந்து பாத்துங்க, உங்களுக்கு எப்படி இருக்குன்னா சொல்லி தெரிய வரும். சரி, ஓகே, ஃபைனல் கன்க்ளூஷன்ல வரும். இந்த கம்பெனி இப்போ என்ன மாதிரியான பொசிஷன் வந்து எடுக்கலாம் அப்படின்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து ஏற்கனவே நீங்க ரைட்ஸ் இஷ்யூ வந்து அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா மீதி இருக்கிறது 115 ரூபாய் தான். ஸோ கண்டிப்பா இங்க ரைட்ஸ் இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா எப்ப திரும்ப அந்த இன்னொரு பார்ட் வந்து ஓப்பன் பண்றாங்களோ, ஸோ அதுக்காக தான் டேட் வந்து சொல்லியிருக்காங்களா, மார்ச் 2027 எப்பனாலும் பண்ணிப்போம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைம்ல நீங்க ரைட்ஸ் இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கங்க. அப்படின்னா நீங்க ஏற்கனவே ஒரு பார்ட் வந்து அப்ளை பண்ண ரீசனால. செகண்டா வந்து ஏற்கனவே இந்த ஷேர் வந்து கன்சிடர் பண்ணி வச்சிருக்கேன். நான் என்ன மாதிரியான பொசிஷன் எடுக்கலாம் அப்படின்ற உங்களுக்கான ஆன்சர் வந்து கொஞ்சம் ரிஸ்கியரான பெட் தான். புக் வேல்யூக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் டு புக்குக்கும் கம்மியா தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே உங்களுக்கு வந்து ஓகே, இந்த கம்பெனி வந்து ஓகே இப்படிதான் போக போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, இதுல எல்லாம் உங்களுக்கு பிலீவ் இருக்கு அப்படின்னும் போது தாராளமா நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம். புது இன்வெஸ்டர்ஸ்க்குமே வந்து சேம் தான். ஸோ இந்த கம்பெனில இருக்கிற விஷயம் இதெல்லாம் தான் வந்து இருக்கு. இன்னமும் லாஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராஃபிட் வந்து ஆகல, அதையும் நான் வந்து தெளிவா சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராஃபிட்டபிளா மூவ் ஆகணும் அப்படின்னா இவங்க சொன்ன பிளான்ஸ் எல்லாத்துலயுமே சூப்பரா வந்து போயிட்டு இருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே அப்படின்னும் போது மட்டும் நீங்களும் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ற கேள்விக்கு ஆன்சர் வந்து நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். ரைட் இஷ்யூ டைம்ல என்கிட்ட இந்த ஷேரே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கா ரிஸ்கேர் பெட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாரும் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கேர் பெட்டா எடுத்து வச்சேன். ஸோ இங்க மண்டே மார்க்கெட் அன்னைக்கு நான் 1-2 அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணல பிளான்ல வந்து இறங்க போறேன். ஏன் அப்படின்னா இது வரைக்கும் பண்ணதுல இவங்க அசெட் குவாலிட்டி எல்லாமே இங்க வந்து கொஞ்சம் லாஸ்ல தான் வந்து இருந்து. பட் ஆனா இதுக்கப்புறம் பண்ண போறது ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை தன்மையா தான் இருக்கு. அண்ட் தென் இங்க புக் வேல்யூக்கு கம்மியா தான் வந்து ட்ரேட் ஆகுது. ஸோ அந்த ஒரு ரீசனால ஏதோ ஒரு நாள் வந்து இங்க கம்பேக் ஆயிடுவாங்க அப்படின்றது எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்து இருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனால நான் வந்து கன்சிடர் பண்றேன். நீங்களும் இந்த மாதிரி அப்ரோச்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் 1-2 கன்சிடர் பண்ணுங்க. பட் ஆனா இது ரிஸ்கியர் பெட்டா தான் வந்து இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் டிசைட் பண்ணிட்டு நீங்க வந்து கன்சிடர் பண்ணுங்க. சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்களும் வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் வீடியோ இருக்கு. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.